வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு vlogல பார்க்கும். ஆக்சுவலாக நம்ம சொஹாருக்கு வந்தாச்சு. சொஹார்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலே ஆரம்பிச்சுது. இப்போ அகைன் வந்து சொஹார்ல வந்து இந்த மாதிரி vlogலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமா. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன vlogனா, நம்ம அந்த ரம்லான் நோன்பு இருக்கு இல்லையா, இஃப்தார் பார்ட்டி வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு இஃப்தார் பார்ட்டி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெசிபிஸ்லாம் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெசிபிஸ் பண்ணி பார்க்கில் வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு, நோன்பு திறக்கலாம் அப்படின்ட்டு பிளானு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபேமிலி வருவாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு என்னன்னா ஃப்ரைடே அதுவுமே இன்னைக்கு வெஜ்ஜு தான். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வெஜ்ஜு தான். ஸோ வெஜ்ஜில் வந்து வெஜ்ஜு மோமோஸ் சட்னியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் யூஸ் பண்ணி ஏதாவது செஞ்சு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கார்லிக் பிரெட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அந்த டாமினோஸ் ஸ்டைல் வந்து சீஸ்லாம் போட்டு கார்லிக் பிரெட்டு. ஸோ இந்த 3 ரெசிபி தான் என்னோட பிளானு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோமோஸில் வந்து ஒரு 2 பேட்ச் வந்து முடிஞ்சு, ஒரு பேட்ச் எடுத்துட்டேன், இன்னொரு பேட்ச் வந்து ஸ்டீம் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஃபைனல் பேட்ச். மோமோஸ்கிறப்ப கண்டிப்பாக வயிறு நிறையாது. ஆனால் வந்து ஆளுக்கு ஒவ்வொன்று அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு பெரியவங்களுக்கு 2 அந்த மாதிரிலாம் வரும். ஸோ எல்லாருமே நிறைய டிஷ்ஷஸ் வந்து சூப்பராக நிறைய டிஷ்ஷஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது, எல்லாரும் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த மோமோஸில் வந்து ஃபுல்லாக மைதாவில் வந்து பண்ணாமல் 2:1 ரேஷியோவில் பண்ணியிருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மைதா. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் எல்லாமே எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தான் ஸ்டஃபிங். அதுமாதிரி மோமோஸ் ஷேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் நம்ம என்னதான் அது பண்ணாலும் அந்த ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது அதுதான் அந்த மாதிரி தான் நிறைய வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்லிக் பிரெட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இனி இதை முடிச்சுட்டு மோமோஸ் முடிச்சுட்டு தான் கார்லிக் பிரெட் வந்து பண்ணணும் லாஸ்ட்டாக. எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச். கொஞ்சம் அப்படி இப்படிமா ஏதோ ஒரு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஷேப் வந்து நல்லா வந்தது. ஃபர்ஸ்ட் உள்ளதை விட செகண்ட் உள்ளது வந்து ஷேப்லாம் நல்லா வந்திருக்கு. இட்லி பாத்திரத்தில் உள்ள ஸ்டீமர் இருக்கும், அது வீடு ஷிஃப்ட் பண்ணதில் எங்கே போச்சுன்னு தெரியல. இனிதான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் பாத்திரத்திலே வச்சுட்டேன். கார்லிக் பிரெட் வந்து ஒரு 3 எண்ணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா வந்து பட்டரோட ஃப்ளேவர், அந்த கார்லிக் ஃப்ளேவர், உள்ள சீஸ் ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 3யுமே வந்து ஒரே ட்ரேயில் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து 2 தான் வச்சு வைக்கிறது கரெக்டாக இருந்துச்சு. கார்லிக் பிரெட் வந்து லாஸ்ட்டு தான் பண்ணேன். ஏன்னா மெயினாக வந்து அது வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுனாலும் உள்ளே வச்சு இந்த சீஸ் ஸ்டஃபிங் எல்லாமே கொஞ்சம் இதாயிரும். ஸோ அதனால் லாஸ்ட்டு பண்ணிடலாம் சொல்லிட்டு மோமோஸ்க்கான சட்னி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கார்லிக் பிரெட்டை வந்து ஃபைனலாக வந்து ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா திங்ஸையும் இந்த ஓவனில் பேக் பண்ண வச்சுட்டு நானும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நேற்று ஃப்ரைடே சாமி கும்பிடணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்சையும் வந்து வைக்க வேண்டிய இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 ஸ்லாட்டாக வச்சேன். ஸோ வச்சு அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்கே மோமோஸையும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரித்து வச்சாச்சு. 2ஆக பிரித்து க்ளீன் ட்ராப் எல்லாம் போட்டு நல்லா பேக் பண்ணி கொண்டு போயாச்சு. நான் அங்கே போய் எடுத்து வைக்க வேண்டாம், டேரெக்டாகவே வந்து வச்சிடலாம், சர்வ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இஃப்தாருங்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து 6:25க்கெலாம் இந்த இங்கே வந்து நம்ம நோன்பு திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு முன்னே நம்ம ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு 5:45 பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம வீட்டிலேருந்தே கிளம்புறதுக்கு வந்து 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. 6 o'clockனாலுமே நம்ம வீட்டிலேருந்து பார்க் வந்து ஒரு 3-4 minutes தான். ஸோ அதனால் சீக்கிரமாகவே வந்துடலாம். ஸோ பார்க்லேயும் வந்து எல்லாருமே நாங்கள் போகிறப்ப கரெக்டாக இருந்துச்சு டைமிங் எல்லாமே. இந்த சொஹார் பார்க் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா முன்ன சொஹாரில் இருக்கப்ப வீக்லி ஒன்ஸ் அல்ட்டா 2 weeksக்கு ஒன்ஸ் அது கம்பல்சரியாக வந்து இங்கே வந்து வந்துடுவோம். ஸோ அந்த ஒரு மெமரிஸ் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் பிளேஸ்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராகும். பசங்களாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் போகிற டைமும் கரெக்டாக இருந்தது. எல்லாருமே அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் போனதுமே வந்து அந்த கார்லிக் பிரெட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சர்வ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டிஷ்ஷஸ்லாம் சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் தான் சொல்லணும்.
நோம்பு கஞ்சியில் இருந்து அதுக்கப்புறம் புட்டிங், ஸ்டார்டர், ரோலு, அப்புறம் பாஸ்தா, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி வடை, அதுக்கப்புறம் நம்ம ஒமானோட ஃபலாஃபல், சென்னா சாட்டு, ஹெல்தி வெர்ஷனில் இருந்து ஃபாஸ்ட் ஃபுட் வரைக்கும் அவ்வளோ வெரைட்டிஸ். சாப்பிட தான் முடியலன்னு சொல்லணும், ஏன்னா எல்லாருமே குறைஞ்சது ஒரு 3 வெரைட்டியாவது எல்லாருமே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் எல்லா ஃபுட்டையும் மொத்தமாக வச்சு சாப்பிட்றப்ப வயிறு அந்தளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு, சாப்பிடவே முடியல. பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிட்ருந்தாங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஃபுட்டு தான் இருந்தது. ஸோ எல்லாருமே அங்கே போய் மொத்தமாக எல்லா மேட்டெல்லாம் விரித்து எல்லாரோட டிஷ்ஷஸையும் வச்சு பிளேட்ஸ் எல்லாமே கொண்டு போயிருந்தோம். ஸோ அதை எல்லாமே எடுத்து வச்சு பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே வந்து உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த கிளைமேட்டுக்கும் அந்த பிளேஸுமே ஃபுட்டு எல்லாமே சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பொதுவாகவே வந்து ஒமானிஸாக இருக்கட்டும், ஸோ நோன்பு பிடிக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்க்கில் வச்சு நோன்பு திறப்பாங்க. ஸோ நம்ம எல்லா பார்க்லேயுமே நம்ம பார்க்கலாம். ஸோ அது இந்த டைம் வந்து எங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைமு. நாங்கள் வந்து இஃப்தார் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் வந்து போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பார்க்கில் வச்சு எல்லாருமே ஒரு கேதரிங் பண்ணி இந்த மாதிரி நோன்பு திறக்கிறதுங்கிறது ஃபஸ்ட் டைமு. ஸோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கு. இது நாங்கள் வந்து இன்னொரு பிராண்டு இஃப்தாருக்கு பிளான் பண்ணது நைட்டு டின்னர் வரைக்குமே அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டண்ட்டாக டீ எல்லாம் போட்டுட்டு பசங்களும் நல்லா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 10 o'clock போல் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த மாதிரி இஃப்தார்லாம் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி டைமில் பார்க்கில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.